வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ கொட்டும் பனி மாயம் நீ கோடை வெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் நீ போதும். இந்து என்ன ஒரு மாதிரி பம்மிக்கிட்டே கூப்பிடுற? இல்ல சொன்னா திட்டக்கூடாது. ஏன் என்ன பண்ண போற? இல்ல இப்ப போன் வந்துச்சுல, ஆமா நம்ம போர்டு மெம்பர்ல ஒருத்தர் தான் கால் பண்ணியிருந்தாரு. அதுக்கு அதுக்கு ஒண்ணும் இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் என்ன சொன்னாருன்னா, டேய் சஞ்சய், உனக்கு இப்பயே இவ்வளவு ஜர்க்காகுதுடா, எப்படி சமாளிக்க போற? டேய் ஆ இப்ப நீ என்னதான்டா சொல்ல வர? நான் சொல்ல வரேங்கிற, அப்புறம் போன்ல என்ன சொன்னாங்கன்ற? உனக்கு போன் வந்துச்சுல, அதுல என்னதான் சொன்னாங்க? அதுவா, அவரு அவர் என்ன உடனே நாதன் ரெசார்ட்டுக்கு வர சொன்னாருடி. இப்ப என்ன? ஏய், உடனே மூஞ்ச தூக்காதடி. ஒரு அரை மணி நேரம் தான், இல்ல இல்ல ஒரு மணி நேரமா தான் ஆகும். நான் போயிட்டு வந்துடுறேன். டேய் என்ன விளையாடுறியா? இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்க, வந்த உடனே திரும்ப போறீங்க? இல்லம்மா, அவர் நம்ம போர்டு மெம்பர்லயே ரொம்ப முக்கியமானவர். அதுவும் இல்லாம நாதன் ரெசார்ட்டுக்கு வேமாவான்னு சொல்றாரு. அதனால என்னால போகாம இருக்க முடியாதுல்ல. இந்த நேரத்துல எதுக்கு அவர் அங்க வர சொல்றாரு? அது என்னடா எதுக்கு இழுக்கிற? சொல்லு, எதுக்கு அங்க கூப்பிடுறாரு? ஏய் இல்லடி, நான் தான் சொல்ல வரேன்ல. அது என்னன்னா, என்னடா சக்சஸ் மீட்டிங் அது இதுன்னு எதுவும் குடிச்சு கூத்தடிக்க போறீங்களா? அதுக்கு தான் இவ்வளவு தயங்குறியா என்ன? ஏய் லூசு, எதுக்குடி இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நான் அப்படியெல்லாம் பண்ற ஆள் கிடையாது. ஆமா ஆமா அப்படிதான் சொன்னாங்க, எங்களுக்கு தான் தெரியுமே உன்னை பத்தி. ஏய் சொன்னா நம்புடி, நான் அதுக்கெல்லாம் அங்க போல. பின்ன எதுக்கு போற? அது ஒண்ணும் இல்லை இந்து, நம்ம போர்டு மெம்பர் இருக்கார்ல, அவரோட அப்பா அம்மாவோட 50th வெட்டிங் ஆனிவர்சரியா இன்னைக்கு. அதுக்கு? ஏய் என்னடி அதுக்கு அப்படின்னா, இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அதுக்கு அவங்க அப்பா அம்மாக்கு தெரியாம சர்ப்ரைஸா ரெசார்ட்ல பார்ட்டி பிளான் பண்ணிருக்காரு. அதுக்கு தான் என்ன கூப்பிடுறாரு. நான் சொன்னது சரியா போச்சா? கடைசியில நீங்க எல்லாரும் சேர்ந்து குடிச்சு கூத்தடிக்கிறது தான் போறீங்க. அதான் பார்ட்டி நீயே சொல்லிட்டியே. ஹே இல்லடி, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன் இப்படி நான் சொல்றதை நம்பவே மாட்டேங்கிற? சொல்ற பொய் கொஞ்சமா நம்புற மாதிரி இருக்கணும்ல, அப்பதானே நம்ப முடியும். எனக்கு நல்லாவே தெரியும், இன்னைக்கு உங்களோட ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிடுச்சுல, அதை செலிப்ரேட் பண்றதுக்காக பார்ட்டி பண்ண போறீங்க. ஆனா அதை என்கிட்ட சொன்னா சண்டை போடுவேன்னு அவங்க அப்பா அம்மாக்கு வெட்டிங் ஆனிவர்சரி அது இதுன்னு கதை எழுதிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? என்னடா கொடுமை இது சஞ்சய், உண்மையை சொன்னா கூட நம்ப மாட்டேங்கிறாளே. சரி அப்போ ஒண்ணு பண்ணுவோம், வேணா நீ என் கூட பார்ட்டி கிளம்பி வா. நம்ம 2 பேரும் சேர்ந்தே போவோம். என்ன நானும் வரவா? உனக்கு என்ன பைத்தியமா செஞ்சு பிடிச்சிருக்கு உன் கூட பார்ட்டிக்கு வர சொல்ற? ஹே, நான் என்ன உன்னை பேச்சுலர் பார்ட்டி காடி கூட்டு போறேன்னு சொன்னேன். நம்ம போர்டு மெம்பரோட அப்பா அம்மா வெட்டிங் ஆனிவர்சரி, அந்த ஃபங்க்ஷனுக்கு தானே வான்னு சொல்றேன். அதுக்கு நம்ம 2 பேரும் கப்பலா போனா இன்னும் நல்லா தானே இருக்கும். போற வழியில அப்படியே ஒரு கிஃப்டும் வாங்கிட்டு போயிடலாம். என்ன சொல்ற? சரியான மக்கடா நீ. இன்னைக்கு என்னோட பர்த்டேங்கிறதே மறந்துட்டேல. கிஃப்ட் வாங்கணும்னு மூச்சுக்கு முன்னொரு தடவை சொல்றான். அப்ப கூட இன்னைக்கு இந்துவோட பர்த்டேவே, அவளுக்கு நம்ம ஒரு சின்ன கிஃப்ட் கூட தரலையே அப்படின்னு கொஞ்சமாவது ஃபீல் பண்றானா? ச்சே, எப்ப பாரு வேலை, போர்டு மீட்டிங், போர்டு மெம்பர். என்னடி யோசிச்சுட்டு இருக்க? இங்க பாரு சஞ்சு, இந்த டயத்துலலாம் என்னால உன் கூட பார்ட்டிக்கெல்லாம் வர முடியாது. அத்தைக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. இல்ல என்னாலாம் வர முடியாது. ஹே லூசு மாதிரி பேசாதடி. எங்க அம்மா இதுக்கு என் கூட உன்னை அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்ற? அதெல்லாம் அனுப்புவாங்க. இல்ல இல்ல, அத்தை இந்த டயத்துலலாம் உங்க கூட தனியா அனுப்ப மாட்டாங்க. நைட் டயத்துல ஒரு ஆம்பளை பையன் கூட அப்படிலாம் அனுப்பவும் மாட்டாங்க, நானும் வரமாட்டேன். ஓ மேடம், அப்படி வரீங்க? ஒரு ஆம்பளை பையன் கூட நீங்க வர மாட்டீங்களா நைட்டு? ஹேய், நான் உன்னை கட்டிக்க போறேன்டி, அது கொஞ்சமாவது உன் மைண்ட்ல இருக்கா இல்லையா? ஓஹோ, நீங்க என்ன கட்டிக்க போறவரா? அது உங்க மைண்ட்ல இருக்கா? ஹேய் இங்க பாருடி, ஃபைனலா கேக்குறேன், வர முடியுமா முடியாதா? ஆஹா, என்னால முடியாது. டேய் சஞ்சய் மச்சான், நல்ல வேலைடா, தெய்வம் மாதிரி வந்த. டேய் என்னடா உளர்ற? டேய் மச்சான், நான் உளறலடா. பார்ட்டிக்கு போகணுமே, தனியா போகணுமேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப நீதான் கம்பெனிக்கு வந்துட்டியே. இப்ப என்னடி உனக்கு பிரச்சனை?
ஏய் வெயிட் வெயிட், இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. ஒருத்தன் உங்ககிட்ட பேசலான்னு வந்தா அவனையே பேசி பேசி கன்ஃபியூஸ் பண்ணி விடுறீங்களே ரெண்டு பேரும். எனக்கு தலையும் புரியல வாலும் புரியல. இங்க பாரு இந்து, நீயா சொல்லு இங்க என்ன நடக்குதுன்னு. சொல்லுங்க மேடம், அதான் அவன் கேக்குறானே. டேய், இப்பதானடா ஊர்ல இருந்தே வந்த, அதுங்களையும் உன் வேலைய ஆரம்பிச்சிட்டியா? டேய், நான் ஒன்னும் பண்ணலடா. நம்ம ஹர்ஷா இருக்கான்ல, யாரு அந்த போர்டு மெம்பரா? அவனே தான். அவனோட அப்பா அம்மாவுக்கு இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரியா, அதை செலிப்ரேட் பண்றதுக்கு நாதன் ரெசார்ட்டுக்கு வர சொல்லியிருக்கான். நான் போறேன்னு சொன்னேன், இவ போகக்கூடாதுன்னு சொன்னான். கேட்டா அங்க போய் ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்க, அது பண்ணுவீங்க, இது பண்ணுவீங்கன்னு சொன்னான். சரி ஓகே நீயும் வாடினா அதுக்கும் வரமாட்டேங்கிறான். இப்ப நீயே சொல்லுடா, நான் என்ன பண்ண முடியும் சொல்லு. சரி அதான் நீ வந்து இல்ல, நீயும் நானுமா போயிட்டு வருவோன்னு உன்னை கூப்பிட்டேன். போலாமா? டேய், இந்த ரூம் பக்கம் வந்தது ஒரு குத்தமாடா. டேய் வா போலான்னு சொன்னேன், வா கிளம்புவோம் நம்ம. டேய் பொருடா, எந்துக்கிட்டேயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். டேய் அவட்ட என்னடா கேட்க, அவதான் வர முடியாதுன்னு சொல்லிட்டா. அதுவும் இல்லாம நைட் டயத்துலலாம் ஒரு ஆம்பளை பையன் கூட தனியா வெளியே வரமாட்டாளாம். வா நம்ம 2 பேரும் கிளம்பலாம். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா இங்க ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்க மாதிரி தெரியுதே. இந்த முகமே சரியில்லை. டே கிரிஷ், இவங்களுக்கு இடையில பூனை மாதிரி நீ இருக்கிறத விட பேசாம இங்க இருந்து நைஸா எஸ்கேப் ஆயிரதா நல்லது. இப்பயே ஸ்டார்ட் பண்றேன் என்னோட டிராமாவை. டேய் என்னடா அஸ்கி வயசுல கத்திட்டு இருக்க? ஏண்டா ஒருத்தன் தலைவலியில துடிக்கிறது உனக்கு அவ்வளவு காமெடியா தெரியுதா? எனக்கு ரொம்ப தலை வலிக்கிற மாதிரி இருக்குடா மச்சான். போய் டேப்லெட்டை போட்டுட்டு படுத்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்பதான் காலையிலயாவது இந்த தலைவலி விடும்னு நினைக்கிறேன். நான் என் ரூமுக்கு போறேன்டா, எதனால நீ காலையில வந்து பேசிக்கோ. பாய். டேய் நில்லுடா. டேய் கிரேஷ் மச்சான், நாளைக்கு பார்க்கலாம்டா. பாய். சரி அப்ப நானா தான் போகணும் போல. பாய். சஞ்சு நில்லு. என்ன? நீ எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேல. சோ இப்ப நீ என்ன தாண்டி பண்ண சொல்ற? தனியா போறேனாலும் போக கூடாதுன்னு சொல்ற. சரி கூடையாவது வான்னு சொன்னா அதுவும் வர முடியாதுன்னு சொல்ற. லாஜிக்கே இல்லாம பேசிட்டு இருக்க. டென்ஷன் ஏத்துற தெரியுமா என்னைய? இப்ப மணி எத்தனைன்னு பாத்தியா? பாக்கல, அதையும் நீயே சொல்லிரு. டைம் இப்போ நைட் 11:30 ஆகுது. இந்த டயத்துல யாராவது வெளியில போவாங்களா சொல்லு? அதுவும் ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு ஒரு பையன் கூட தனியா இந்த டயத்துல வெளியில போக முடியுமா? அம்மா தாயே, அதான் வர முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டியே, அப்புறம் எதுக்கு இதே வசனத்தை திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க? நீ வரவே வேணாம், நானே கிளம்புறேன்னு சொல்றேன். நீ இப்ப எதுக்கு சஞ்சு இவ்ளோ கோவப்பட்டு இருக்க? பின்ன கோவப்படாம கொஞ்சுவாங்களோ? ஏண்டி உனக்கு கண்ட பார்ட்டிக்கான வான்னு கூப்பிட்டு இருந்தேன். ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி, அதுக்கு தானே கூப்பிட்டேன். என்னமோ கூப்பிடக்கூடாத இடத்துக்கு கூப்பிட்ட மாதிரி ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்க. நீ ஒண்ணு வர வேணாம், நான் கிளம்புறேன். இல்ல நானும் வரேன். ஐயோ அம்மா தாயே, நீ வர வேண்டாம் தாயே. வந்துட்டு அங்கேயும் வந்து என்ன ரொம்ப டென்ஷன் ஏத்திட்டு இருப்ப. நீ இங்கே இரு, நான் தனியாவே போய்க்குவேன். ஏன் சஞ்சு இப்பெல்லாம் பேசுறேன்? அதான் நான் வரேன்னு சொல்றேன்ல. ஓ அப்படியா? இப்ப மட்டும் நாம்பள பையன் இல்லையா, நீங்க பொண்ணு இல்லையா? இந்த டயத்துல வரலாமா என் கூட? சொல்லுங்க இந்து மேடம். இது ஒரு சாதாரண விஷயம் சஞ்சு, இதுக்கே நீ இவ்ளோ கோவப்பட்டு இருக்க? எதிரி சாதாரண விஷயம்? இது உனக்கு அவ்வளவு சாதாரண விஷயமா தெரியுதா? நீ என்ன நம்பி என் கூட வெளியில வரமாட்டேன்னு சொல்ற. இது எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? உனக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை அவ்வளவுதானே? சொல்லுடி. நீ எதுக்கு சஞ்சு இப்படிலாம் நினைக்கிற? நான் அந்த அர்த்தத்திலேயே சொல்லல. நீ சொன்னதுக்கு வேற என்ன அர்த்தமா? என் கூட அன்டயத்துல இந்த டயத்துல என் கூட தனியா வர முடியாதுன்னு சொல்ற. அப்போ நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? நான் பொம்பளை பொறுக்கி அப்படித்தானே? நான் அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்லை சஞ்சு, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? ஓ சாரி, நான் தான் ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன். ப்ளீஸ் டி அழுகாத. இங்க பாரு இந்து, நான் உன்னை நம்பாம வேற யாரடா நம்ப போறேன்? இந்த உலகத்துல எனக்கு இருக்கிறது நீ மட்டும் தானே. ஆனா நீ என் மனசை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீல்ல. எனக்கும் புரியுதுடி, நீ என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உனக்கான டைம் மட்டும்தான். ஆனா என்ன பண்ண, என்னால உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல.
உனக்கே தெரியும்ல, இப்பெல்லாம் ஒர்க் லோடு ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால தான் என்னால் சரியா உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. எனக்கும் ஆசை தாண்டி உன் கூட ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கணும், அப்படியே உன் மடியில் படுத்து தூங்கணும். இந்த மாதிரி எனக்கும் நிறைய ஆசைகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் என்ன பண்ண, நம்ம சுச்சுவேஷன் அப்படி. இதை நீயும் புரிஞ்சுக்கணும்ல. இப்போ ஃபங்க்ஷன் போகிற டைமாவது உன் கூட ஸ்பெண்ட் பண்ணலாமேன்னு தான் உன்னை கூப்பிட்டேன். உனக்கு டயர்டாக இருக்குன்னா ஓகே, நீ ரெஸ்ட் எடு. ம், நான் உன்னை கம்பல் பண்ணலை, ஓகேவா? நீ வீட்லேயே இரு. அதுவும் இல்லாமல் நைட் டயத்தில் வெளியில் வரக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. பரவாயில்ல, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நீ வீட்லேயே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். ம். இல்லை சஞ்சு, ப்ளீஸ், நானும் உன் கூட வரனே. என்ன, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துருவானேன்னு பயப்படுறியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நானும் உன் கூட கொஞ்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மணி 12 ஆயிரும். இந்த அரை மணி நேரமாவது உன் கூடயே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன். ம், ப்ளீஸ் என்னையும் கூட்டிட்டு போயேன். அது என்ன 12 மணி கணக்கு? புதுசா இருக்கே. ம், அதெல்லாம் உனக்கு புரியாது. ஏன்னா இப்போதான் உனக்கு ஒர்க் லோட் அதிகமாயிருச்சே. பரவாயில்லையே, வர வர நல்லா புதிர் போட்டு பேச கத்துக்கிட்டடி. எனக்கு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி வா, நம்ம கார்ல போகையில பேசிக்கிட்டே போலாம். ம். ஆ, டிரைவர் அண்ணா, நம்ம நாதன் ரெசார்ட் ரீச் ஆக இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் 10 நிமிஷம் தான் தம்பி ஆகும். இன்னும் நம்ம 10 நிமிஷத்துல ரெசார்ட்ல இருப்போம். சரிங்கண்ணா, பார்த்து கொஞ்சம் வேகமா ஓட்டுங்க. சரிங்க தம்பி. எல்லாம் என் நேரம். இங்க ஒருத்தன் பக்கத்துல உட்காந்து வந்துட்டு இருக்கனே, என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு என்ன பாப்பாளா? அதை விட்டுட்டு ரோட்டையே வெறிச்சு வேடிக்கை பார்த்துட்டு வரா பாரு. என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறா? சரி, இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காந்து பார்ப்போம், அப்பயாவது ரெஸ்பான்ஸ் கிடைக்குதானே. நீ என் கையை வந்து இடிச்சாப்ல நான் உன்னை திரும்பி பார்த்துருவேனா? இன்னைக்கு நீ என் பர்த்டேக்கு கூட விஷ் பண்ணலை. இன்னைக்கு பாருடா மகனே, நான் உன்னை எப்படி கதற வரேன்னு. என்ன, இன்னும் கூட திரும்பி பார்க்காம இருக்கா? கொஞ்சமாவது இவளுக்கு சொரணை இருக்கா? ஒருத்தர் இப்படி வந்து இடிச்சுட்டு உட்காந்துருக்கனே, என்னன்னு திரும்பி பார்ப்போம்னாலும் பார்க்கறாளா? அப்படி என்னத்தை தான் அந்த வேடிக்கை பார்க்கறாளோ தெரியல. ச்சே. டேய், என்ன பண்ற? ஏன், உனக்கு தெரியலையா என்ன? அதெல்லாம் தெரியுது. நீ மட்டும் தள்ளி உட்காரு. எதுக்கு இவ்வளவு ஒட்டி வந்து உட்காந்துருக்க? அது எனக்கு அங்க தனியா உட்கார பயமா இருந்துச்சு, அதனாலதான் ஒரு சேஃப்டிக்கு உன் பக்கத்துல வந்து உட்கார்ந்தேன். அதுல என்ன இருக்கு? டேய், ரொம்ப ஓவரா பண்ணாதடா. உனக்கு அங்கன உட்கார பயமா இருந்துச்சா? இது ஏதாவது காதுல பூ சுத்திட்டு இருப்பான்ல, அவன் கிட்ட போய் சொல்லு, என்கிட்ட சொல்லாத. முத தள்ளி உட்காரு. முடியாது. ஹே, சொன்னா கேளுப்பா. டிரைவர் நல்லா இருக்காரு, பார்த்தா என்ன நினைப்பாங்க சொல்லு? நம்ம 2 பேத்தையும் தப்பா தானே நினைப்பாங்க. முத தள்ளி உட்காரு சஞ்சு. போதுமா? இன்னும் கூட தள்ளி போய் உட்காரலாமே. அதெல்லாம் முடியாது, என்னால இவ்வளவுதான் தள்ளி உட்கார முடியும். சரி சரி. ஆமா, எதுக்கு இப்ப நீ இப்படி இடிச்சிட்டு வந்து உட்கார்ந்த? பின்ன இங்க ஒருத்த குத்துக்கொள்ள மாதிரி உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கேன். நீ என்னடா விண்டோ வழியா ரோட்டை வெறிச்சு பாத்துட்டு இருக்க? என்கிட்ட பேசணும்னு தோணலையா உனக்கு? ஓ, சாருக்கு அதான் கோவமா? ஆமா. சஞ்சு, இப்போ நான் உன்கிட்ட பேசாம அவாய்ட் பண்ணிட்டு விண்டோவே பார்த்துட்டு இருந்து உனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு? அதே மாதிரி தானே நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம மும்பை போயிட்டு நான் கால் பண்ணதுக்கு என்கிட்ட நீ எப்படி பேசின? கொஞ்சம் யோசிச்சு பாரு, எனக்கு எப்படி இருந்திருக்கும்? சாரிடி, நான் ஏதோ அப்ப இருந்த டென்ஷன்ல அப்படி பேசிட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்காத. நான் எதுவுமே என் மனசுல இருந்து பேசலடி. அப்போ டென்ஷன்ல என்ன பேசினேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஐம் சாரிமா, ப்ளீஸ். இங்க பாரு சஞ்சு, என்னால உன்னோட சுச்சுவேஷன் புரிஞ்சுக்க முடியுது. உனக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகம் தான், ஒர்க் லோடு அதிகம் தான். அதே சமயத்துல உன்னை பத்தியே நான் நினைச்சிட்டு இருப்பேன்ல. என்னை பத்தி நீ கொஞ்சமாவது
ஒரு துளியளவாவது யோசிச்சு பார்க்கணும்ல. சரி, உனக்கு இருக்க ஒர்க் ப்ரெஷரில் யோசிக்க டைம் இல்லை, ஓகே. நானா வாலண்டியராக கால் பண்ணுறேன்ல, நீ அப்போவாவது எனக்கு கோவப்படாமல் ரெஸ்பான்ஸ் பண்ணலாமே. ஆம்பளைங்க நீங்கள் உங்கள் மேலே நாங்கள் காட்டுற பாசத்தை கூட டார்ச்சராக நினச்சா பொண்ணுங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லு? எங்களோட அன்பை வேற எப்படி தான் வெளிப்படுத்தணும்? உனக்கு மட்டும் இல்லை சஞ்சு, எங்களுக்கும் 1000 கவலைகள் இருக்கும், 1000 ப்ரெஷர் இருக்கும். வீட்டில் அந்த வேலையை பார்க்கலையே, இந்த வேலையை பார்க்கலையே, இது இவ்வளோ நேரத்துக்குள்ளே முடிக்கணும், அதை அவ்வளோ நேரத்துக்குள்ளே முடிக்கணும், காலையில் அவருக்கு டைமுக்கு டிஃபன் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி பொண்ணுங்க நாங்கள் எத்தனை விஷயத்த பார்த்து பார்த்து செய்கிறோம் தெரியுமா? வேலைக்கு போகிற உங்களுக்கு மட்டும் ப்ரெஷர் இல்லை சஞ்சு, வீட்டில் இருக்க எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கும் ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யுது. அதுவும் ஒரு சிலர் இந்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு அவசர அவசரமாக ஆஃபீஸ் கிளம்புவாங்க. அவங்கள பற்றிலாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. நாங்களாம் எங்களோட ப்ரெஷரை உங்கள் மேலே என்னைக்காவது காமிச்சிருக்குமா சொல்லு? இப்போ நான் சொன்ன எல்லாமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்கிறவங்களுக்கு தான் சஞ்சு. அதையும் தாண்டி குழந்தை பெற்று ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்காங்க பாரு, அவங்களோட நிலைமெல்லாம் இன்னும் மோசமாக இருக்கும். காலையில் எந்திரிச்சு டயத்துக்கு வேலையை முடிக்கவங்களையும் அந்த குழந்தை எனக்கு அது வேணும், இது வேணும், அதை பண்ணி கொடு, இதை பண்ணி கொடு, அம்மா நான் ஹோம்ஒர்க் இன்னும் பாதி முடிக்கல, அந்த மாதிரி எத்தனை டென்ஷன் கொடுக்கும் தெரியுமா? அத்தனையும் ஒரு பொண்ணு சமாளித்து செஞ்சு அந்த குழந்தையும் கஷ்டப்படுத்தாம அந்த பொண்ணோட நிலைமை நீ யோசிச்சு பார்த்தியா? அவளுக்கு இருக்கிற ப்ரெஷரை விடவா உனக்கு இருந்துற போது சொல்லு? ஹே சாரிம்மா, நான் தான் சொல்கிறேன்ல. சரி ஓகே, இனிமேல் நான் அப்படி கோவப்பட மாட்டேன், ப்ராமிஸ். ஆனால் சஞ்சு, அதுக்காக ஆண்களுக்கும் ப்ரெஷர் இல்லை, அவங்களுக்கும் எந்த கஷ்டமும் இல்லைன்னா நான் சொல்ல வரல. உனக்கு புரியுதுல்ல? உங்களுக்கு இருக்கிற மாதிரியே கஷ்டம் எங்களுக்கும் இருக்கும் தான் சொல்கிறேன். சரிங்க மகாராணி, நீங்கள் சொன்ன எல்லாமே நான் ஒத்துக்கிறேன், உண்மைதான். எப்படி ஒரு ஆண் தன்னோட குடும்பத்துக்காக கஷ்டப்படுறானோ அதே அளவுக்கு ஒரு பெண்ணும் அந்த குடும்பத்துக்காக கஷ்டப்படத்தான் செய்கிறாங்க. இல்லைன்னா நான் சொல்லவே மாட்டேன். இப்போ உனக்கு என் மேல இருந்த கோவம் போயிருச்சா? அது முழுசா போயிருச்சுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இன்னும் இருக்கு. ஹே, இதெல்லாம் போங்காட்டண்டி, நான் தான் ஆல்ரெடி சாரி கேட்டுட்டேன்ல, அப்புறம் என்னவா? ஓ, நீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒரு சாரி சொன்னா போதுமா? உடனே நாங்க உங்களை மன்னிச்சிடணுமா? வேற என்ன எதிர்பார்க்குறீங்க மேடம்? வேணா உங்க காலில் வேணா நான் விளையாட்டுமா? அப்ப மன்னிப்பீங்களா? சேச்சா, காலில் விழ வைக்கிற அளவுக்குலாம் நான் ரொம்ப மோசமானவ இல்லப்பா. நீ என்ன பண்ணணும்னு இன்னும் ஒரு 1/2 hour கழிச்சு சொல்றேன். அப்பதான் எனக்கு உன்னை வச்சு செய்ய நல்லா இருக்கும். என்னது வச்சு செய்ய போறியா? என்னடி சொல்ற? அது வந்து தம்பி, இன்னும் 1/2 hourல 12 o'clock முடிஞ்சிரும்ல, அதுக்கப்புறமா உங்ககிட்ட சொல்றேன். ஏய், நானும் அப்பதிருந்து பார்த்துட்டே இருக்கேன். என்னடி 12 o'clock புதிர் போட்டுக்கிட்டே இருக்க? அப்படி அந்த 12 மணில என்ன தண்ணி இருக்கு? அது வந்து மிஸ்டர் ஹிட்லர் சார், அந்த 12 மணி முடிஞ்ச பிறகு அந்த சஸ்பென்ஸை நானே கிளியர் பண்றேனே, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஹே இந்து, உனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா? எனக்குலாம் வேணாப்பா, இந்த நைட்ல குளிர்ல ஜில்லுன்னு குடிக்கிறதா? ஐயோ, நினைச்சாலே எனக்கு பல்லெல்லாம் குசுது. எப்படித்தான் இப்படி குடிக்கிறியோ தெரியல. ஹே, உனக்கு வேணாம்னா வேணாம்னு மட்டும் சொல்லுடி, குடிக்கிறவனுக்கு குறை சொல்லாத என்ன? சரிப்பா, நான் உன்னை குறை சொல்லல, நீ தாராளமா குடி, எத்தனை ஐஸ் கட்டி வேணாலும் போட்டு குடி. ஆமா, இது என்ன கலர் கலரா இருக்கு? இதுவா? கடல் பாசி. கலர் கலரா நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது வாங்கி குடிப்போமே, ஞாபகம் இருக்கா உனக்கு? டேய் ஆமாடா, ஒரு டம்ளர் 1 ரூபான்னு கொடுப்பாங்களே, அதானே? அதேதான். அந்த கடல் பாசி ஞாபகம் இருக்கா? அப்படியே கலர் கலரா கலக்கி வச்சிருப்பாங்க, அதை பார்த்தாலே நாக்குல எச்சி ஊறும். அதெல்லாம் ஒரு சுகம். ஆமாப்பா, நான்லாம் தினமும் ஒன்று வாங்கி குடிப்பேன்னா பார்த்துக்கேன். அப்பெல்லாம் அந்த கடல் பாசி சாப்பிட்றதுக்காகவே காசு சேர்த்து வைப்பேன். என்ன காசு சேர்த்து வைப்பியா? என்னடி சொல்ற? அது ஒரு டம்ளர் 1 ரூபா தானே? நல்லா சொன்னப்போ சரளாத்த மாதிரியா எங்க அம்மா கிட்ட ஒரு 50 பைசா வாங்குறக்கே நான் அப்பா அத்தனை கணக்கு சொல்லணும். எதுக்கு ஏன்னு அத்தனை கேள்வி கேட்டுட்டு தான் எங்க அம்மா கொடுப்பாங்க தெரியுமா? உனக்கு என்ன, நீ வீட்டுக்கு ஒரே ஒரு பையன், செல்ல பிள்ளை, அத்தை உனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. எங்க வீட்டில் அப்படி இல்லப்பா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அப்பெல்லாம் எனக்கு ஸ்கூலுக்கு போறப்ப 50 பைசா தரதே பெரிய விஷயம் தெரியுமா? அப்புறம் நான் சேர்த்து வச்சு தானே எனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்க முடியும். அதைத்தான் சொன்னேன், போதுமா? அது என்னமோ கரெக்டு தான்ப்பா. எங்க லட்சுமி அத்தை மாதிரி யாராலையும் ஸ்ட்ரிக்டா இருக்க முடியாது. ஆமா, ஒரு நாளைக்கே 50 பைசா தான் தருவாங்கன்னு சொல்ற.
அப்புறம் டெய்லி ஒரு கடல் பாசி சாப்பிட்டேன்னு சொல்லுவேன். அது சும்மா பேச்சுக்கு எடுத்து விட்டுக்கிறதா. தினமும் குடிக்கணும்னு ஆசைதான், ஆனா தினமும்லாம் குடிக்க முடியாது. எப்பயாவது ஒருக்க தான். அதுவும் நான் சேர்த்து வச்ச காசுல நோட்டு புக்கு இதெல்லாம் வாங்கினது போக மிச்சம் இருந்தாதான். அது ஒரு காலம்பா. சிக்கனமா செலவழிச்சு சிக்கனமா வாழ்ந்தோம். இப்பெல்லாம் பாரு, நினைச்ச உடனே ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுக்கிறாங்க, உடனே வாங்கிக்கிறாங்க. இப்ப இருக்க பசங்களுக்கெல்லாம் வீட்டோட சூழ்நிலையே தெரியறதில்ல தெரியுமா? பொதுவா அப்படிலாம் சொல்லிட முடியாது. ஆனா நீ சொல்றது ஓரளவுக்கு கரெக்டு தான். வீட்டுல இருக்க பசங்களுக்கு வீட்டோட சுச்சுவேஷனே தெரியாம தான் வளர்றாங்க. அதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிற? வேற யாரு? பேரண்ட்ஸ் தான். பசங்க கேட்ட உடனே அதை வாங்கி தரணும்னு நினைக்கிறாங்களே தவிர அதோட முக்கியத்துவத்தை அவங்களுக்கு தெரிய வைக்கணும்னு நினைக்கவே மாட்டேங்கிறாங்களே. கரெக்ட். அப்ப தப்பு யாரு மேல சொல்லு? பேரண்ட்ஸ் மேலதான். இப்ப சொன்னியே, இதுதான் கரெக்ட். நம்ம குடும்ப சுச்சுவேஷனை பசங்களுக்கு நம்ம சொல்லி வளர்த்தாதானே அவங்களுக்கு தெரியும். நம்ம எதுவுமே அவங்களுக்கு தெரியாம வளர்த்துட்டு பசங்களை மட்டும் குறை சொல்றது நியாயம் இல்லை தானே? ஷிப்பா டேய், நீ சொல்றது கரெக்ட் தான்டா. போதும் உன்னோட தத்துவம்லாம். நம்ம ரெசார்ட் கிட்ட வந்துட்டோம். வேமா அதை குடிச்சிட்டு அங்கிட்டு வை. ஓடுற வண்டியில கூல்ட்ரிங்க்ஸ் எவனாவது குடிப்பானா? மேல கொட்டிக்கிற போற பாரு. ஹேய், இது கூல்ட்ரிங்க்ஸ் இல்லடி. அதான் அதான் ஏதோ ஒண்ணு. அதை வேமா குடிச்சிட்டு அங்கிட்டு வைடா, கொட்டிக்கிற போற மேல. அதெல்லாம் கொட்டிட்டே குடிக்கிறதுக்கு நான் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது. நீ வேணா பார்த்துட்டே இரு, இதை எப்படி ஒரு சிப்பு கூட கொட்டாம நான் குடிக்கிறேன்னு. பாக்குறேன் பாக்குறேன். டேய், நான் தான் சொன்னேன்ல. இங்க பாரு, முத எடு அங்கிட்டு. இப்ப பாரு, என் ட்ரெஸ் ஃபுல்லா நனைஞ்சு போச்சு. ஹேய் சாரிடி, நான் என்ன வேணும் நான் கொட்டினேன், தெரியாம தானே கொட்டுச்சு. தெரியாம தான் கொட்டுச்சு. இப்ப பாரு, நான் இதே ட்ரெஸ்ஸோட எப்படி பார்ட்டியில வந்து கலந்துக்க முடியும்? எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்க மாட்டாங்களா? சரி, நீ ஒன்று பண்ணு. நம்ம கார் டிக்கில ஒரு பேக் இருக்கு, அதில் உன்னோட ட்ரெஸ் ஒன்று வச்சிருக்கேன். நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துரு. என்ன விளாடுறியா? எல்லாரும் பார்ட்டியில இருப்பாங்க, நான் மட்டும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரணுமா? எங்க போய் பண்ணணும் கூட எனக்கு தெரியாது செஞ்சு. ஹேய், அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணாதடி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வா, உனக்கு நான் எந்த ரூம் காட்டுறேன், நீ அந்த ரூம்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துரு. அப்ப நீ எங்க போற? ஹே லூசு, அப்புறம் என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற ரூம்குள்ள நான் மாடி உன் கூட சேர்ந்து வர முடியும்? நான் வெளியில வெயிட் பண்றேன், நீ போய் மாத்திட்டு வந்துரு. சரி. ஹாய் சார். ஹலோ சார், வெல்கம் சார். ஓகே. நீங்க ரெண்டு பேரும் என்ன இங்க நிக்கிறீங்க, உள்ள போலியா? இல்ல சார், நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வரேன்னு சொல்லிருந்தாங்க, அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. மேல பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? இன்னும் இல்ல சார், கரெக்டா 12 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். சரி ஓகே. நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ்லாம் ஏன் இன்னும் வரல? எதுக்கு இவ்வளோ டிலே பண்ணிட்டு இருக்காங்க? கரெக்ட் டைத்துக்கு வரணும்னு அவங்க கிட்ட நீங்க சொல்லலையா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? கரெக்ட் டைம்ங்கிறது 12 o'clock தானே. அப்படி பார்த்தா இன்னும் 20 minutes இருக்கே சார். அப்ப நீங்க 12 o'clockன்னு சொன்னா கரெக்டா 12 o'clock தான் உள்ள வருவீங்க. அதுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரணும்னு நினைக்க மாட்டீங்க, அப்படித்தானே? இவ தேவையில்லாம வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறாயா? இல்ல சார், நான் அப்படி சொல்ல வரல. இன்னும் 20 minutes இருக்குல்ல சார், வந்துருவாங்க. எங்கேயுமே கரெக்ட் டயத்துக்கு வரதில்ல, ஆனா வாய்க்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இல்ல, அப்படித்தானே டீனா? சார் டீனா அமைதியா இரு. டேய், நான் ஒன்னும் தப்பா பேசலையே. சார் கேக்குற கேள்விக்கு தானே பதில் சொல்றேன். பதில் சொல்றேன்னா அவர் தப்பா நினைக்க மாட்டாரா? என்ன சார், நான் சொல்றது கரெக்ட் தானே? நீங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லாம நின்னா நீங்க டென்ஷன் ஆவீங்க தானே? அப்ப நான் பதில் சொல்றது தானே கரெக்ட்? சுத்தம். கரெக்ட் தான் டீனா, நீ சொல்லு. விட்டா இவ சார் கிட்ட வாக்குவாதம் வளர்த்துக்கிட்டே போவா. இப்பதான் இந்த வாயை குறைக்க போறாலோ தெரியல. சார். என்னடா, நான் சார் கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. ஏய், நீ அமைதியா இருடி. சார், உங்களை பார்க்கணும்னு அப்பாதையே மிஸ்டர் ரோஹன் சார் வந்தாரு. அவர் மேல பார்ட்டி ஹால்ல தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க போய் அவரை பாக்குறீங்களா? ரோஹன் வந்தாரா? எப்ப வந்தாரு? ஹே ராஜேஷ் சார், ரோஹன் எப்போ வந்தான் சார்? அவர் வந்து ஒரு 15 minutes இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இதை நீ நான் வந்தவொடனே சொல்லிருக்கலாம்ல. சரி ஓகே, அப்ப நான் மேல பார்ட்டி ஹால் போறேன். நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வரவும் நீங்க எல்லாரும் மேல வாங்க. ஓகே? ஓகே சார். ம் சஞ்சய் சார். இவ எதுக்கு போற மனுஷனை நிப்பாட்றா? இன்னைக்கு இவர்கிட்ட வாங்கி கட்டாட்டி இவளுக்கு தூக்கமே வராதுன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன? அது ஒண்ணும் இல்ல சார், நீங்க மட்டும் தனியாவா வந்திருக்கீங்க? இல்ல, கூட ஒரு 10-15 பேர் மேலதாளத்தோட வந்தாங்க. அவங்க எல்லாம் என்ட்ரன்ஸ்லயே வெயிட் பண்றாங்க. நீ வேணா போய் பார்த்துட்டு வாங்க.
சார் என்ன சார் இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை போய் யாராவது 10-15 பேர் மேலதாளத்தோட கூட்டிட்டு வருவாங்களா என்ன? டெத்து கன்ஃபார்ம். டே ராஜேஷ், இவ பக்கத்துல நிக்கிற ஒவ்வொரு நேரமும் உனக்கு யமகண்டம்டா. பேசாம இவளை விட்டு விலைக்கு தப்பிச்சு ஓடிரு, இல்ல நீயே இவ கூட சேர்ந்து மாட்டிக்குவ. சார் உண்மைதான் சில நேரம் கசக்கத்தான் சார் செய்யும். கோவப்படாதீங்க சார். எம்மெல்லாம் கோவப்படுறதுனால அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. ஏய் நிப்பாட்டுடி. டேய் ராஜேஷ், நீ எதுக்கு இப்ப இவ்ளோ பயந்துட்டு இருக்க? நம்ம சார்டா, உண்மையை சொன்னா தப்பாலாம் எடுத்துக்க மாட்டாரு. என்ன சார், நான் சொல்றது கரெக்ட் தானே? அத நாளைக்கு கம்பெனில வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப எனக்கு வேலை இருக்கு, கிளம்பட்டா? சார் திரும்ப திரும்ப எதுக்கடி போறவரை நிப்பாட்டுற? இல்ல சார், நான் கேட்டதுக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்லலையே. என்ன கேட்ட? இல்ல நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களான்னு கேட்டேன். மறுபடியும் முதல்ல இருந்தா? டீனா, நான் இன்னைக்கு கோவப்பட வேணாமேன்னு பாக்குறேன், அதனால நீ தப்பிச்ச. நான் மட்டும் வரல, இந்துவும் கூட வந்திருக்கா. அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருக்கா, இப்ப வந்துருவா. இப்ப நான் உள்ள போலாமா? ஓ தாராளமா போலாமே சார். என்னோட பெர்மிஷனுக்காக நீங்க வெயிட் பண்ண வேணாம், போங்க. தேங்க்யூ. வெல்கம் சார். ஏய் என்னடா? என்னாடி உன் பாட்டுக்கு சரமாரியா பேசிட்டு இருக்க? அந்த ஆள் நாளைக்கு வந்து கம்பெனில வத்தி செய்ய போறாரு பாரு. அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்டா, இப்ப ஃப்ரீயா விடு. என்னது ஃப்ரீயா விடா? என்னமோ தெரியலடி, ஒரு மார்க்கமா தான் தெரியற. எனக்கு தான் உள்ள பக்கு பக்குன்னு இருக்கு. நாளைக்கு வந்து என்னன்னு காய்ச்சி போறாரோ தெரியல. டேய், இதுக்கெல்லாம் பயந்தா நம்மளால வாழ முடியுமா சொல்லு? அவர் என்ன சொன்னாரு பாத்தியா? மேலதாளத்தோட 10-15 பேர் அவர் கூட வந்தாங்களாமா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இவர் என்ன மாப்பிள்ளையா மேலதாளத்தோட கூட்டிட்டு வரதுக்கு? என்ன சொன்ன சார்? நீங்க என்ன போறியா சார்? சார் அப்படிலாம் முறைச்சு பார்க்காதீங்க சார். நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சா உங்களை பத்தி காசு பேசிட்டு இருந்தோம். நீங்க இப்படி சடனா பின்னாடி வரீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் பேசுனதெல்லாம் நீங்க காதுல வாங்கலன்னு நான் நினைச்சுக்கிறேன். நீங்களும் கேட்காத மாதிரி இருந்துக்கோங்க. என்ன சார்? அடி பாவி மவளே, அந்த மனுஷன் ஏற்கனவே கோவத்தின் உச்சகட்டத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. இதுல இவ வேற ஒருத்தி எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி மேலும் மேலும் ஏதோ பேசிக்கிட்டே இருக்கா. கடவுளே, நீ தான் என்ன காப்பாத்தணும். நீ சொல்லு, பரவாயில்ல, நான் காதுல கேட்ட மாதிரியே காமிச்சுக்கிறேன். சொல்லு, நீ இப்ப என்ன சொல்லிட்டு இருந்த? சார் நான் அப்படி என்ன சார் தப்பா சொல்லிட்டேன்? மேலதாளத்தோட வர்றதுக்கு நீங்க என்ன கல்யாணம் மாப்பிளையா? அதைத்தானே சொல்லிட்டு இருந்தேன். இத போய் தப்புன்னு சொன்னா எப்படி சார்? சுத்தம். கரெக்டு தான் டீனா, கரெக்டா தான் பேசுற. நாளைக்கு ஆபீஸ் வந்த உடனே அந்த நாதன் கம்பெனியோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுல, அதெல்லாம் ரெடியா எடுத்து வை. என்ன எவ்வளோ கரெக்டா இருக்குன்னு நாளைக்கு நானும் வந்து பாக்குறேன். ஓகே? அப்புறம் ராஜேஷ், டீனா ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. இந்த விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு உன்னோட ஹெல்ப்பே தேவைப்படாது. ஸோ நீ பெட்டர் நாளைக்கு லீவ் எடுத்துக்கோ. ஓகே சார்? நெசமா தான் சொல்றீங்களா சார்? ஹே, என்னப்பா இது கேள்வி? நான் என்ன பொழுதுபோக்கா பேசிட்டு இருக்கேன்? உண்மையாவே தான் சொல்றேன். உனக்கு நாளைக்கு எல்ஓபி இல்லாம லீவ் தரேன். ஓகே? நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா. நம்ம டீனா பாத்துக்குவாங்க. இல்ல டீனா, நான் சொல்றது கரெக்ட் தானே? எல்லாத்தையும் கரெக்டா பேசுற நீங்க, அதையும் கரெக்டா பண்ணுவீங்க டீனா, எனக்கு தெரியும். சார் எனக்கு டைம் ஆச்சே, நான் வரேன். சார் சார். ஐயோ, கடைசியில ஏன் பொழப்புல கைய வச்சுட்டாரே. அந்த ப்ராஜெக்ட்டை நான் ஒருத்தியா எப்படி சரி செய்ய முடியும்? டீனா, இதுக்கு தான் சொல்லுவாங்க தன்வினை தன்னை சுடும்னு. உன் வாயை குறைச்சிருந்தீங்கன்னா அவர் இந்நேரம் இப்படி உன்னை பனிஷ் பண்ணிருக்க மாட்டார்ல. நான் கூட மனுஷன் நாளைக்கு தான் வச்சு செய்ய போறாருன்னு நினைச்சேன். அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் இன்னைக்கே கொடுத்துட்டு போயிட்டாரு. டேய், ரொம்ப சிரிக்காதடா டபராவையா. இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுல எனக்கு என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். நாளைக்கு வேணா பாரு, நான் எல்லா ப்ராஜெக்ட்டையும் கரெக்டா செஞ்சு முடிப்பேன். அப்படியா? பாப்போம் பாப்போம். ஹே ஹாய். ஹாய் மேம். நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கேயும் வந்து உங்க சண்டை விடலையா? அது விடாத கருப்புங்கிற மாதிரி எங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை விடவே விடாது மேடம். ஆமா, நீங்க என்ன பார்க்க அப்படியே டீனா மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க? உங்க ட்ரெஸ்ஸும் டீனாவோட ட்ரெஸ்ஸும் ஒரே டிசைனா தெரியுதே. அட ஆமால, வாட் அ கோஇன்சிடென்ஸ். என்னாலயும் நம்பவே முடியல. நானும் இங்க வந்து தான் பார்த்தேன் டீனா என்ன மாதிரியே ட்ரெஸ் பண்ணிருக்கான்னு. மேம், சும்மா என்கிட்ட பொய் சொல்லி நடிக்காதீங்க. ரெண்டு பேரும் சொல்லி வச்சு ஒரே மாதிரி சாரி கட்டிட்டு வந்திருக்கீங்க, அப்படித்தானே? ஹே ராஜேஷ், நம்புப்பா, நான் உண்மையை தான் சொல்றேன். சொல்லி வச்செல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரல.
இந்த ட்ரெஸ்ஸுமே எனக்கு சஞ்சய் தான் கொடுத்தாரு. நான் ஆல்ரெடி வியர் பண்ணிட்டு வந்த சாரியில கூல் ட்ரிங்க்ஸ் கொட்டிருச்சு. அதனால தான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். இதுல பொய் சொல்றதுக்கு என்ன இருக்கு? சரிங்க மேம், ஏதோ சொல்றீங்க. ஆனா எப்படி சொல்லி வச்சாப்புல ரெண்டு பேரும் ஒரே சாரி, ஒரே டிசைன், கலர் மட்டும் தான் கொஞ்சம் வேறையா இருக்கு. மத்தபடி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கே. என்னாலையும் தான்ப்பா நம்பவே முடியல. பாத்தியா? பாத்தியாட்டினா, நீ என்னதான் எப்ப பார்த்தாலும் மேம் கிட்ட சண்டை போட்டுட்டே இருந்தாலும் இயற்கையே பாத்தியா உங்க ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி கொண்டு வந்திருக்கு. வாட் அ கோஇன்சிடென்ஸ். மண்ணா கட்டி அவ கட்டியிருக்க சாரி நான் கிஃப்டா கொடுத்தது. என்ன? ஓ, அப்ப நீ கிஃப்டா எடுத்து கொடுத்த சரியா அது? ஆக மொத்தத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்தலான்னு பாக்குறீங்க, அப்படித்தானே? ஹேய், இல்ல ராஜேஷ், எனக்கு நிஜமாவே தெரியாது. இந்த சாரி எனக்கு சஞ்சய் தான் கொடுத்தாரு. ஏன் சஞ்சய் சார் கிட்ட நாங்க கொடுக்க சொல்ல மாட்டோமா? நீனா என்ன சொல்ற? அப்படின்னா இந்த சாரி நீ எனக்கு கிஃப்ட் பண்ணதா? நீ என்ன மன்னிச்சிட்டியாடி? இங்க பாரு இந்து, நீ இன்னைக்கு ஃபீல் பண்ணவே கூடாது. இன்னைக்கு ஃபுல்லா நீ சந்தோஷமா இருக்கணும்டி. இன்னைக்கு நம்மளோட பர்த்டே, மறந்துட்டியா? இங்க பாரு டீனா, என்னால என் கண்ணையே நம்ப முடியலடி. நான் காண்றது கனவா நனவானே தெரியல. அப்படின்னா நீ என்ன மன்னிச்சிட்ட தானே? நீ என்னோட டீனா, இனிமேல் என் கூட நல்லா பேசவே இல்லடி. ஹேய், போதும்பா. இங்க பாரு, இன்னைக்கு நம்மளோட பர்த்டே. இந்த பர்த்டேவை நல்லா செலிப்ரேட் பண்ணணும். இந்த பார்ட்டியில நம்ம நல்லா என்ஜாய் பண்ணணும். ஓகே? கண்டிப்பா. நீ சொல்லி செய்யாம இருப்பனா? ஆமா, இந்த சாரி எப்படி சஞ்சய் கிட்ட வந்துச்சு? அது ஒரு பெரிய கதடி. அத நாளைக்கு சொல்றேன் உனக்கு. இப்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். ஓகே? உங்க ரெண்டு பேத்தையும் இப்படி பார்க்க எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே வெயிட் பண்ணுங்க, இப்ப நான் வந்துடுறேன். டேய், எங்கடா போற? அப்படியே வெயிட் பண்ணிட்டீனா, இதோ வந்துடுறேன். இவன் ஒருத்தன் ஏதாச்சும் ஒண்ணு கோமாளித்தனமா பண்ணிட்டு இருப்பான்.